கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் திமுக. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்றப்படவில்லை. அப்புறம் எதுக்கு இப்போ திரும்ப புதுசாக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க? ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம், ஓவன் வாங்கிக்கலாம், ஏசி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம்னா இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஜனங்களை என்ன மடையர்கள் நினைக்கிறாங்களா? இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திரம் தர உரிமை தொகையை 1000லேருந்து 2000 ரூபாய் ஆக்குறேன். எப்போனா அடுத்த ஆட்சிக்கு வந்தாண்டார். ஏன் இந்த ஆட்சியில் செய்யறதுக்கு ஏன் அவர் முடியல? டாஸ்மாக் விற்பனையை குறைப்போம், கடைகளை குறைப்போம், வேலை நேரத்தை குறைப்போம், டாஸ்மாக் அந்த பாருங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. கைம்பெண்கள் அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டில் நாங்க கனிமொழி. ஆனால் இன்னைக்கு டபுள் ஆயிருக்கு டாஸ்மாக் வருமானம். சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, இங்க கஞ்சாவெல்லாம் உற்பத்தி கிடையாது, இங்க விளையிறது இல்லைன்றாரு. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா வேறு மாநிலத்திலிருந்து வர்றதை தடுக்கிறது தானே உங்க வேலை. வேறு மாநிலத்திலிருந்து வருகிறது இங்க இல்லை, இங்க இல்லைன்னா வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் எண்டுக்கு வந்துட்டோமா? இன்னும் சட்டமன்ற தேர்தல் 3 நாட்கள் 4 நாட்கள் தேர்தல் நெருங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, கிட்ட வந்துட்டோம். ஸோ எல்லா கட்சிகளுமே அவங்க மக்களை பார்த்து பேசுகிறாங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. சார், அந்த வகையில் எல்லா கட்சியுமே பார்த்தோம்னா மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க, ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்றைக்கி அவரோட கட்சி சார்பாக தாவேகா சார்பாக என்னென்ன நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சா என்ன பண்ணுவோன்றதுக்காக ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு, தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பார்த்தேன். ரொம்ப நல்ல அறிக்கைங்க. மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரு கட்சி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. சும்மா ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துறது, மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கிறது, அது மட்டுமே நோக்கமாக தான் திமுக அதிமுக செயல்பட்டு இருக்குது. உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் திமுக. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்றப்படவில்லை. அப்புறம் எதுக்கு இப்போ திரும்ப புதுசாக வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க? ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம், ஓவன் வாங்கிக்கலாம், ஏசி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம்னா இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஜனங்களை என்ன மடையர்கள் நினைக்கிறாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இந்த 8000 டோக்கனை நீங்கள் ஆட்சியில் தானே இருந்தீங்க. இப்போ தானே March 15 தானே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரத்தை எடுத்துக்கிச்சு, அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அதுக்கு முன்னால் வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தீங்களா? 5000 ரூபாயெல்லாம் போட்டிங்கல்ல. ஏன் அப்போ நீங்கள் இந்த 8000 ரூபாவை கொடுக்கல? நம்பர் 1. ஜெயிச்சு நீங்கள் ஓட்டு போட்டு திரும்ப நாங்கள் வந்தால் தானே, அப்போ ஓட்டுக்காக தானே. இது தெளிவாக தெரியுது. நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் ஏன் அவங்க ஆட்சி காலத்தில் செய்யலை? குறிப்பாக சொல்கிறேன். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திரம் தர உரிமை தொகையை 1000லேருந்து 2000 ரூபாய் ஆக்குறேன். எப்போனா அடுத்த ஆட்சிக்கு வந்தாண்டார். ஏன் இந்த ஆட்சியில் செய்கிறதுக்கு ஏன் அவர் முடியல? அப்போ எல்லாத்தையுமே ஒரு மக்களை வரி பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்துவோன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது நடந்துச்சா? கொடுக்காது மட்டும் இல்லை, வேற ஒன்றை கொடுத்து இன்றைக்கி அதுதான் இதுன்றாங்க. இப்போ ஒரு ஆள் பசுமாடு கேட்குறான், பசுமாடை கொடுக்கணும் இல்லையா? நீ கழுதையை கொடுத்துட்டு இதுதான் பசுமாடுன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற அந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் APS என்பது, அதாவது உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன் என்பது, அதுவும் ஒரு வகையான நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். இட் இஸ் நாட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெருமளவுக்கு ஏமாற்றப்பட்டிருப்பதாக திமுக தங்களை வஞ்சித்து விட்டது என்று கொலைவெறியில் இருக்காங்க.
ஒன்றா சில தொழிற்சங்க தலைவர்களுக்கு இவங்க அல்வா இவங்களுக்கு அல்வா குத்துருக்கலாம், அதுதான் இதுதான். பேசிக்கலி ஆஸ் எ ட்ரேட் யூனியன் லீடர் ஐ நோ த இஷ்யூ ஆஃப் ஓல்டு பென்ஷன் அண்ட் நியூ பென்ஷன். இது வந்து நியூ பென்ஷன் தாங்க. இது எப்படி நீங்கள் என்ன பேர் விட்டாலும் அதை வந்து அது தன்மை அதுதானுங்களே. அவங்க கேட்டது ஓல்டு பென்ஷன், போராடினது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் போய் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நான் அதை செய்கிறேன்னு சொன்னதும் பழைய ஓய்வு. ஆனால் இன்றைக்கி என்ன நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்க அவசரமாக தேர்தலை முன்னிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டு கழுதையை கொடுத்துட்டு இதுதான் பசு ஏற்றுக்குங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள்னால் முட்டாளா? அத்தனை பேரும் கொலவெறியில் காத்துட்ருக்கானுங்க. அதனால் ஏற்கனவே கொடுத்த பல உறுதிமொழிகள், டாஸ்மாக் விற்பனையை குறைப்போம், கடைகளை குறைப்போம், வேலை நேரத்தை குறைப்போம், டாஸ்மாக் அந்த பாருங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. கைம்பெண்கள் அதிகமாகிட்டாங்க தமிழ்நாட்டில், நாங்கள் கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி டபுள் ஆகிருக்கு டாஸ்மாக் வருமானம். எடப்பாடி பீரியடில் எவ்வளோ விற்றுதோ அதை விட இப்போ 2 மடங்கு வித்துட்ருக்குது. அப்போ யார் பேமெண்ட் கொடுக்குறான் இதுக்கு? சாதாரண ஆட்கள் தானே, உழைப்பாளிகள், ஏழை எளியவர்கள் தானே. அப்போ இப்போ கைம்பெண்கள்லாம் உருவாக மாட்டாங்களா? இன்றைக்கி வந்துங்க அன்லைசன்ஸ்டு பார்கள் சென்னையில் மட்டுமே 100கணக்கில் இருக்குதுங்க. நீங்கள் பணம் கொடுத்தா போதும், காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு சரக்கு கிடைக்கும், ராத்திரி 2 மணிக்கும் சரக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் யார் செய்கிறது? திமுக பிரமுகர்கள் தான் நடத்துகிறாங்க. காவல்துறை வந்து கை கட்டிட்டு அவங்களுக்கு சேவகம் தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோன்னு இவர் காணொலி போடுறாரு மு.க. ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா வந்தாச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதின் முக்கிய காரணமே இந்த போதை தாங்க. ஆல்கஹால் 2வது தான். கஞ்சா, அபின், இது மாதிரி இந்த பெத்தடின் இது பூரா தமிழ்நாட்டுக்கு வருதுங்க. மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு? இங்கே கஞ்சாவெல்லாம் உற்பத்தி கிடையாது, இங்கே விளையிறது இல்லைன்றாரு. அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் வேறு மாநிலத்திலேருந்து வர்றதை தடுக்கிறது தானே உங்கள் வேலை. வேறு மாநிலத்திலேருந்து வருகிறது இங்கே இல்லைன்னா நீங்கள் இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடாதுல்ல. அதில் விஜய் அந்த உறுதிமொழியில் ரொம்ப எனக்கு பிடிச்ச உறுதிமொழி, அடுத்து அதான் கேட்கலாம். அதாவது இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருள் சீரழிகிறாங்க கலாச்சாரத்தால், போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், ஹெல்த்தியான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இது வந்து ஓட்டுக்காக அதுக்காகலாம் இல்லை. இந்த தமிழ் சமூகம், தமிழ் இளைஞர்கள், இன்னைக்கு இளைஞர்கள் வந்து 99% போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அது காரணம் ஆட்சிகள், இங்கே பண்ண ஆட்சியாளர்கள். இப்போ எதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணுமோ அதை இவங்க செய்ய மாட்டாங்க, எதெல்லாம் கவர்மெண்ட் செய்யக்கூடாதோ அதெல்லாம் இவங்களே எடுத்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் திமுக அதிமுகக்கு இடையில் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவர் அவன் அடிமைன்னுவார், இவர் நான் அடிமை இல்லைன்னுவார், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் தாங்க நிஜமான மாற்று. ஓகே சார், இவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு, ஆதார விலையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கெல்லாம் ஆதார விலை, ரொம்ப முக்கியமாக ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஆதாரம், அதெல்லாம் விடுங்க. கைம்பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அப்புறம் இது மூத்த குடிமக்களுக்கு, வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவித்தொகைன்றது பெரிய விஷயம். ஓல்டு ஏஜ் பென்ஷன் எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? அது அடுத்தது இந்த இளைஞர்களுக்கு இந்த பக்கம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு, அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு இளைஞரை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய இளைஞர்களை 100 போஸ்ட்டுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறான். ஒரு சாதாரண பியூன் போஸ்ட்டுக்கு PhD படித்தவன்லாம் வந்து அப்ளை பண்ணுறான்னா தலை விரிச்சு ஆடுது வேலையில்லா திண்டாட்டம். அதுக்கு 2 வகையில் அவர் அப்ரோச் பண்ணார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது 29 வயசில் இருக்கிற இளைஞருக்கு அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் பட்டதாரி இளைஞராக இருந்தார்னா அவருக்கு 4,000 ரூபாய் மாதம் உதவித்தொகை. அதே வந்து டிப்ளமோ படிச்சிருந்தார்னா அவருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை. இது எதுக்குன்னா, அவர் காலங்காலமாக இதை வாங்கின்னு வயசான வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அதுக்கு இது உதவணும். அவருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, போகிறதுக்கு வர்றதுக்கு இதுக்கு உதவணும்னு சொல்லியிருக்காரு.
அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் நான் நிரந்தரமாக்குறேன்றாரு. ஏன் அதை சொன்ன ஸ்டாலின் செய்யல? ஸ்டாலின் என்னெல்லாம் சொன்னாருங்க, பகுதி நேர ஊழியர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் நிரந்தரம் ஆக்குவேனார, ஏன் செய்யல? ஏன் வேக்கன்சி இல்லையா? இன்னும் இருக்குது, காலியாக இருக்குது. ஆனால் இப்படி நினைக்கிற இளைஞர்கள் எதிர்காலம் சூறையாயிடக்கூடாது, அவங்க வருங்காலம் பாதுகாப்பாக இருக்கணும், போதையை ஒழிக்கணும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும்னு சொல்கிறவர் அதில் இன்னொரு நுணுக்கமாக ஒன்று சொன்னார். அதாவது தனியார் நிறுவனங்கள் 75% தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுத்தால் அப்போ இப்போ கிடைக்கலையானா இல்லை, 100% வட இந்தியர்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, 75% தமிழர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒருத்தன் 10 வருஷம் வாழ்ந்துட்டான்னா அவன் தமிழர் இருந்தாங்க, தெலுங்கனா இருந்தான்னா, மலையாளியா இருந்தான்னா, ஹிந்தி பேசுகிறவனா தான். தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு 75% நீங்கள் வந்து வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டியில் கன்செஷன் தரேன், எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, கட்டணம் சார்ஜ், இபி சார்ஜ், அதில் உங்களுக்கு சலுகை தரேன்றாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஆக இப்படி ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி அவர் இளைஞர்களுக்காக சொல்கிறாரு. ஆனால் நம்ம திமுக அரசு என்ன செஞ்சுது? உதாரணத்துக்கு நம்ம நேரு இருக்காரு, அவருடைய துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் ஒரு 2000 போஸ்ட்டை அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் மாதிரி அந்த போஸ்ட்டுகளை வந்து அவர் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணார்? இன்டர்வியூ வச்சு, பரீட்சை வச்சு, தகுதி பார்த்து பண்ணாரா? இல்லை, 35 லட்சம் கொடுத்தா போஸ்ட் உண்டு உனக்கு. அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க வேலை இல்லாத இளைஞர்கிட்ட. இப்போ கொடுமைன்னு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிட்டு இருந்ததுன்னுவாங்க. அதுபோல் இவனே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வயசாகிட்டே இருக்குது, வேலை கிடைக்கலன்னா கல்யாணமும் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது செயின் ரியாக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கும் பல பேர் தயங்குவானே. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே 30 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் பொண்ணே கிடைக்காத. இது பல பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கும் வேலை இல்லாத இருக்கிறது. அப்போ இவர் வந்து வேலை இல்லா திண்டாட்டத்தை எப்படி டீல் பண்ணணும்னு இப்படி யோசிக்கிறார் இவர். ஆனால் திமுக அமைச்சர்கள், நேரு போன்றவர்கள் இதை வச்சு எப்படி காசு பண்ணலாம், இந்த திண்டாட்டத்தை நமக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு பண்ணுறாங்க. இப்போ இடி விசாரிக்க போது இவங்க எஃப்ஐஆர் போடலை, கோர்ட்டு சொல்லியும் போடலை, ஏன்னா இவங்க மடியில் கனம் இருக்குது. ஆக ஒரு சின்ன விஷயத்தில் விஜயினுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, திமுகவுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே போல் தாய்மார்கள் பெண்களுக்கு அவர் முன்னாலே சொல்லிட்டார், 2000 வேணாம், ஏலம் போடாதீங்க, 2500 ரூபாய் கொடுங்க, ஒரு செலவாவது, ஏதாவது ஒரு செலவு, குடும்ப செலவுக்கு அது யூஸ் ஆகட்டும். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது என்ன இப்போல்லாம் 1000 ரூபான்றது ஒரு பொருட்டே இல்லைங்க. 2000ன்றதும் ஒன்று, 2500 ரூபான்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப மெச்சத்தகுந்த ஒரு செயல். ஏன்னா இன்னைக்கு மொபைல் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடே கிடையாது. சொந்த வீடு இல்லாதவன் இருப்பான், ஆனால் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாத பெண்களே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் போதுமானது, 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் போதுமானது. இப்போ வருஷத்துக்கு 6 சிலிண்டர், இது நடக்குமா? இவங்கெல்லாம் சொன்னால் மட்டும் அது நடக்குமா, கிடைக்குமா? 8000 ரூபாயில் ஃப்ரிட்ஜு, ஓவன், கிரைண்டர்லாம் கிடைக்குமான்னு எவனும் கனிமொழியை கேட்க மாட்டான், பத்திரிகையாளர்லாம். ஆனால் இவர் சொன்ன ஒன்றும் இது எப்படிங்க, எங்கேருந்துங்க இவர் செய்வார்? இது 6 சிலிண்டர் எப்படிங்க கொடுப்பார்? பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுத்துட்ருக்காரு. அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா அப்போ நான் ஏன் இவரால் செய்ய முடியாது? மனம் இருந்தால் போதும். அதனால் பெண்களுக்கு அண்ணன் சீரு. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப இது என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, செயற்கை நுண்ணறிவு. அதான் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்து உலகத்தையே ஆண்டது. எல்லாம் நம்ம ஆள்புறா கம்ப்யூட்டர் சயின்ஸில் போய் விழுந்தான். பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே கிடைக்காது, பிசிஏலாம் வந்தது. ஆனால் இன்றைக்கி காலம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ காலம், செயற்கை நுண்ணறிவு. இப்போ
இந்த செயற்கை நுண்ணறிவு அவர் அவ்வளோ ஆழமாக பார்த்துங்க. என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, செயற்கை நுண்ணறிவுக்கான தனித்துறையை என் அமைச்சரவையில் உருவாக்குவேன். எ நியூ டிபார்ட்மெண்ட் வில் பி கிரியேட்டட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை இங்கே இருக்கிற திமுக அரசு சிந்திச்சுதா? இது எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே கமிஷன் கிடைக்கும், இதானே சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. ஏஐக்கு ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குவேன், பல்கலைக்கழகன்றாரு. ஏஐன்னு சொல்லி ஒரு சிட்டியே உருவாக்குவேன். அந்த சிட்டி கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அங்கே இருக்கும். எல்லாம் A to Z இருக்கும் அது சம்மந்தமாக. அதே போல் இந்த சென்னை விட்டுட்டா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது போன்ற நகரங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பரப்புறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் மையங்கள் அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. இப்போ கான்ஸ்டபிள் திருப்பூரில் பேசும்போது சொன்னார், அவர் அந்த அறிக்கையை இப்போ தான் வெளியிட்டார். ஆனால் அதில் இருக்கிறத பல விஷயங்களை பீஸ் மீலாக அப்பப்போ சொல்லிகிட்டே வந்துட்டார். அதன் தொகுப்பு தான் இது புக்கில் இருக்கிறது. அப்போ பெண் காவலர்கள் பந்தோபஸ்து டியூட்டியில் மந்திரி வரான், இவன் வரான், அவன் வரான், ரோட்டில் நிற்க வைக்கிறாங்கல்ல. 7-8 மணி நேரம் இயற்கை உபாதைக்கு அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இதை யாராவது யோசித்த தலைவன் நீங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அதை யோசித்தாருங்க அவரு. யோசித்து மொபைல் டாய்லெட்ஸை நான் கொண்டு வருவேன். அதே போல் காவலர்களுக்கு அடிப்படை ஊதியம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர் டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. அதை நான் அதிகப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நான் கொண்டு வருவேன், அதை நான் பரிசீலிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அரசாங்க ஊழியர்களை தான் எதிரியாக அவர் நினைக்கல. ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷினரி அவர் எதிரியாக நினைக்கல. கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம நல்ல எல்லா செக்ஷன்ஸை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. திருப்பூரில் போயிட்டு அந்த நெசவாளர்கள் பிரச்சனை, MSME மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, என்டர்பிரைசஸ், அதுக்கு அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். அதனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கார். பெண்களுக்காக பள்ளியில் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்களே, இடைநிற்றல் கல்வி பாதியில் போயிடுவான். அதாவது SLC வரைக்கும் படிச்சிருப்பான் ஹைஸ்கூலில், ஹையர் செகண்டரிக்கு போகும்போது ஒரு 50,000 பேர் ட்ராப் ஆகிடுவான். எல்லாரும் அங்கே போக மாட்டான். ஹையர் செகண்டரிலேருந்து காலேஜுக்கு அப்படியே போக மாட்டான், அதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுவாங்க. இதுக்கு காரணம் பொருளாதார சூழல் தான். அப்போ இந்த இடைநிற்றல் கல்வியில் ட்ராப் ஆகுறாங்க பாருங்கள், இது நம்ம தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைன்றதை கையில் எடுத்து அதுக்காக நான் யார் அந்த மாதிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்விக்காக அந்த தாய்க்கு 15,000 ரூபாய் தருவான் வருஷத்துக்கு. இந்த இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணியிருக்காரு அவரு. அதனால் நான் என்னன்னா, அவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்ததில்லை, வந்ததில்லை. அவர் சொல்கிறாருன்னா செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆனால் நீங்கள் 2 பேரும் 60 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, ஆளாளுக்கு 30 வருஷம். உங்கள் ஆட்சியில் ஏன் இதெல்லாம் செய்யலை? இப்போ சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்றீங்கல்ல. அதே போல் மீனவர்களை பற்றி பேசும்போது கன்னியாகுமரியிலே தூத்துக்குடியே நினைக்கிறேன், இந்த மீன் பிடிக்கிற தடை காலம் ஒன்று இருக்கும் சில மாதங்கள் அரசாங்கம். அப்போ போய் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது, ஏன்னா அது குட்டி போடுற முட்டையிட்டு அந்த கருத்தரிக்கிற பீரியட்னு நினைக்கிறேன். அதுக்கு 8,000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அதை 20,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படியே டபுளுக்கு மேலேயே கொடுத்துருக்கு. டபுளா? அதை மேலேயே போகுது. 2.5 டைம்ஸ். 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் இப்போ இலங்கை கடற்படையால் நமது மீனவர்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இங்கே இருக்கிறவங்க படகுகளை கைப்பற்றிடுறாங்க, அதை சிறைப்பிடிச்சிடுறாங்க, அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, டேமேஜ் பண்ணிடுறாங்க. சொல்லணும்னா துயரத்துக்கு மீனவர்கள் ஆளாகிறாங்க. இப்போ அந்த படகுகள் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. இது மீனவர்கள் அவர் எல்லா செக்ஷனை பற்றியும் கவலைப்பட்டிருக்காருங்க. நான் தான் சொன்னேன், வயதானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், குடும்பத் தலைவிகள்,
நெசவாளர்கள், அப்புறம் வந்துட்டு காவலர்கள், காவல்துறையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர டாக்டர், இப்படி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு வச்சு யோசித்து அவர் வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதை போயிட்டு இவர் எப்படி செய்வார், அவர் செய்ய முடியுமா, பணம் எங்கே வந்து அதான் சொன்னார். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் வருஷம் 30% ஆட்டையை போடுறாங்க. இன்னி வரைக்கும் பதில் சொல்லி அதுக்கு மற்றதுக்கெல்லாம் எகிரி குதிக்கிறாங்கல்ல, மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்க ஆர்எஸ் பாரதி, டிகே இளங்கோவன், ஏன் ஸ்டாலினே பதில் சொல்லுவார். நீங்கள் 60ல் பார்த்த திமுகவை இப்போ பார்ப்பீங்கன்னா அகோரமாக இருக்கும். 2026ல் 60ல் பார்த்ததெல்லாம் பார்த்தா அது அகோரமாக இருக்கும். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிறத தான் பார்க்கணும். அதனால் அப்படி இவங்க வந்து வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து நல்ல அறிவுகள் தான். ஆமாம், அவர் 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் இதை செய்யலை, இதில் கொஞ்சம் விடுபட்டாருன்னா அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போவே நீ செய்வியா, உனக்கு அனுபவம் இருக்குது தானே. இவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இவங்கெல்லாம். எடப்பாடியும் அந்த அதிகாரிகள் தாங்க இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துகிறாங்க. இப்போ அந்த அதிகாரிகளுக்கு மக்கள் நலனா கணக்கில் இருக்கும்.